இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 2, 2025 2/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் காலை 8:51 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 11:52 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று லக்ஷ்மி பஞ்சமி, கூர்ம கல்பாதி, ஹயக்ரீவ விரதம், கரி நாள், ஆனந்தாதி நாக பூஜை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. வாக்குஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக வார்த்தைகள் வலுவாக இருக்கும். உங்கள் வார்த்தைகளை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குறிப்பா வழக்கறிஞர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு. நீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, குடும்பத்துல சுப விசேஷங்கள் பற்றிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசா லாபத்தை கொடுக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம், தைரியமா முயற்சி எடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிரிகளும் மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளும் மதிக்கக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில அல்லது தந்தை வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற் போல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இல்லை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில சந்திரன், அதுவும் உச்சஸ்தானத்துல சந்திரன் குருவோடு இணைஞ்சுள்ளாரு. இதனால உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்துல நீண்ட நாட்களாக ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகள் இன்று அனுகூலத்தை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். இதுல என்ன சார் சங்கடம்? எங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் தானே. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதாவது உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில இருக்கு. அதனால உங்களை பத்தி தப்பா பேசினவங்களே உங்களிடம் மரியாதை செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் ஆதாயம் ஏற்பட்டு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வேலையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். தந்தை வழியில சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்துல நிம்மதி வரும். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தி சந்தோஷமான செய்திகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும். வெளிநாட்டு பிரயாணத்தின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்களோ இல்லையோ, உங்களுடைய பிசினஸ் விஷயமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகார வார்த்தைகளாக பயன்படுத்தி உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. விரயஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு.
வீடு சார்ந்த கடன், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் சார்ந்த கடன், அதாவது கன்சியூமர் குட்ஸ் வாங்குறதுக்கு உண்டான கடன், இப்படி ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மூலமாக லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வீடு மனை மாற்றங்களினால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும். அதாவது வாங்கின வீட்டுக்கு இன்னைக்கு நீங்க அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. வரக்கூடிய சித்திரை மாதத்துல கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். யாராவது உங்களை பத்தி தப்பா பேசியிருந்தாங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் முதல் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் வரை அனைவரும் உங்களுக்கு சாதகமாக பேசி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலையும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு மட்டும் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு கோபப்பட்டு பேசுவீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு முன்கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தேவைக்கான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுத்துவீர்கள். அதாவது உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு செலவு பண்ணுவீங்க. இதை பண்றதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுமே தவிர சங்கடம் ஏற்படாது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு இந்த செலவு உதவிகரமாக இருக்கும். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்துல யோகாதிபதி குருவோடு சேர்ந்திருக்காரு, உச்சபலத்தோடு இருக்காரு. கஜகேசரி யோகம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியை தேடித்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். பங்காளிகள் ஒற்றுமைத்தன்மையோடு செயல்படுவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்கு இருந்ததுனாலோ இல்ல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தாலோ எல்லாத்திலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய காலேஜ் சீனியர்ஸ், உங்களுக்கு கூட இருந்தவங்க சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி பெருமையா பேசி உங்களுக்கு உதவிகள் செய்திடுவார்கள். இதனால உங்களுக்கு வியாபாரம் செழிப்படையும், வியாபார விஸ்தீரணம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்க பேர்ல என்ன வழக்கு இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. எதிர்ப்புகள் வலுவிழந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெரிய மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக வியாபார ரீதியான முயற்சிகளிலோ அல்லது உத்தியோக ரீதியான முயற்சிகளிலோ வெற்றிகள் கிடைப்பதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. எல்லா பிரச்சனையையும் உங்களுக்கு சமயோஜிதமாக கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம், தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்தியோக ரீதியான வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்கோ சந்திப்பதற்கோ அல்லது உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்கோ முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா புதிய கடன் வாங்குவீங்க. ஆனா இந்த கடன்னால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு, கஷ்டங்கள் இருக்காது, நஷ்டங்கள் ஏற்படாது. எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதே சமயம் அஷ்டம சனி குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணுமான்னு கேட்டா பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது. என்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா பேசினீங்கன்னா மற்றபடி எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது.
ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் செலவுகள், சந்தோஷ செலவுகள் ஏற்படும். அதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறது, அல்லது மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக டாக்டர் கிட்ட போயிட்டு இல்லை கிளினிக் போயிட்டு செக்அப் பண்ணிக்கிறது. இந்த செக்அப்ல ரிசல்ட் எல்லாமே நார்மலா இருக்கும், ஆனா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு அதிக வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பார்கள். வண்டி வாகன சேர்க்கை அல்லது உங்களுக்கு நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். இந்த நகைகளோ இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட வெறுப்புகளை கடந்து உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி, உழைப்பின் ரீதியாகவும் சரி, காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய என்விரான்மெண்ட் உங்களுக்கு மரியாதையை மட்டும் இல்லாம வசதி வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகளும் அறிவுரைகளும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. பொதுவா இந்த 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ குரு இருந்தாலோ சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்கும். அதாவது தந்தை வழியில உதவிகள் கிடைப்பது, பூர்வீக சொத்து விஷயமா நன்மைகள் ஏற்படுவது, உங்களுடைய வியாபாரம் தொழில்ல முதலீடு செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் பதவியையும் உதவியையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்ஃபேக்ட் உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய மேனேஜர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. உங்களுடைய அறிவுரைகளை அவர்கள் ஏற்று செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய நிறுவனத்துக்குண்டான வளர்ச்சியில உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும். இதனால உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள், சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்களாலேயோ ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளுக்குள் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும், மன மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குடும்பத்துல குழந்தைகள் திருமணமாகி இருந்தால் அவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல குரு, தசமஸ்தானாதிபதி குரு உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் அல்லது தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வருமானத்தை ஏற்படுத்தும், ஆனா தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதிக பிரசங்கத்தனமா பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க. குடும்பத்துல உங்க பேச்சுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் அல்லது மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான பொறுப்புகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் கூட ஒர்க் பண்றவங்க மறைமுக எதிரியாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அல்லது நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க நியாயமா தான் இருப்பீங்க, ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவது ஒரு தொழிலாளியா உங்களுடைய கடமையாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயார் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய சிக்கல், ஆரோக்கிய சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை.
ஆனா ஆரோக்கியத்துல பிரச்சனை கிடையாது. அவங்களா சில வேண்டாத மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு சங்கடப்படுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை, அதனால கவலைப்பட வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவசரப்பட்டு சர்காஸ்டிக் கமெண்ட்ஸோ இல்ல கிண்டல் கேலி பேச்சுக்களையோ தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி, சப்தமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை, நண்பர்களின் உதவி உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஒற்றுமைத்தன்மை உங்களுக்கு அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மரியாதை பெற்று தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான உழைப்பு தேவைப்படும். நீங்களும் உங்களுடைய வியாபாரத்துக்காக உழைக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நேரமின்மை காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். சித்திரை பிறந்தவுடனே உங்களுக்கு தான் முதல் கல்யாணமா இருக்கும். அதனால உங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கௌரவ உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு அயல்நாடு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. சப்தமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை, அந்த குருவின் பார்வை லாபஸ்தானத்துக்கு. விபரீத ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதியின் காரணமாக திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பிரிந்தவர்கள் கூடுகின்ற யோகம் ஏற்படும். அதாவது உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்க இல்ல நீங்க யாரையாவது விட்டு வெளியில வந்தீங்கன்னா அந்த நட்பை விட்டு வெளியில வந்தா அவர்களுடன் நட்பு சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கே விசாகம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இது 3ல பிறந்தவங்களுக்கும் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி, இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எதிரிகளின் பலம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குங்க. அதனால நிறைய பேசுறதுனால உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்புகள் வராது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் மீண்டும் உங்களுடைய பழைய இடத்துக்கே உங்களை சேர்ப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி அடையும். அதாவது ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே வர மாதிரி இருக்கு. இதனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனா கடுமையான உழைப்பு தேவைப்படும். வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளை மனதார மன்னிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. யார் மேலேயும் வஞ்சகம் வச்சுக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. தொழில் ரீதியான தொழில்முறை எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. 4ஆம் இடத்திலிருந்து 5 கிரக சேர்க்கை உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள். வேலையில மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உத்தியோக ரீதியாக பதவி சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பா நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அதாவது நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காது.
ஆனா குடும்பத்துல சுப விஷயங்கள் அல்லது நல்ல செய்திகளாக சொல்லி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான கடன் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசி 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குடும்பத்துல உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த திருமண விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க குழந்தைகளோ தம்பி தங்கைகளோ உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. இதனால குடும்பத்துல பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் மனோபாவத்தையும் மனோபலத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவி பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது அவர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் செயல்படுவீர்கள். நன்மைகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சொத்து பிரிக்காம இருந்தா இன்னைக்கு உடன்பிறப்புகள் மூலமாக சொத்து பிரிப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய வியாபார முயற்சியில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்திற்கு உண்டான கடனுதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கு. கும்ப ராசி ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. இது உங்களுக்கு வைராகியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஸ்திரமான ஒரு சொத்து வாங்கறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதுல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள் சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த கௌரவ குறைபாடுகள்லாம் சாதகமா மாறக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாமே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றத்தின் காரணமாக தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கு. ஆனா குடும்பத்துல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா குடும்பத்துல நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் கடன் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதல்கள் விலகினாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா என்னைக்குமே சண்டை போட்ட அண்ணன் தம்பி மீண்டும் உதவுவதுங்கிறது கொஞ்சம் துர்லபம் தான். ஆனா இன்னைக்கு அந்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் மூலமான ஆலோசனைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்க தம்பி தங்கைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்க தாயார் தான் மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. இதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் இப்போத்துல இருந்தே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் அல்லது நண்பர்கள் விஷயத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அடுத்தவங்க அதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு முயற்சி எடுப்பாங்க. இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்தின் காரணமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இதே பலன்தான். அதாவது வேலை விஷயத்துல மாற்றம் ஏற்படும். மீண்டும் கடந்த காலத்துல நட்புகளாக பழகி அவர்களை விட்டு வெளியில வந்தவங்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. நண்பனா இருக்கிறவனையும் எதிரியாக்குவீங்க, எதிரியா இருக்கிறவனும் மேலும் எதிரித்தன்மையோட செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். இன்று வார்த்தைகளில் நிதானம் தேவை. மீன ராசி 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் அல்லது பண வருமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஒருமே இல்லையா, எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க, லாங் டிரைவ் போயிட்டு வருவீங்க, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதியான
சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல முன்னோர் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய வெற்றி, வழக்கு வெற்றி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இத்தனை நாளா பிரச்சனையா இருந்தது, இப்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேண்டாத விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, அதை புறந்தள்ளி விட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெருத்த வருமானம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல உடல் சூடு காரணமா உடம்புல கொப்பளம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆனா அது உங்க சந்தோஷத்தை கெடுக்காது. வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இல்லை. கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கேஷுவலா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.